வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர் கேரளா ரெண்டுக்கான அதாவது டியர் 1 மணி 6 மணி 8 மணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரளாவோட 3 மணி இந்த 4 ஷோவோட கெஸ்டிங்கும் நான் ஒரே வீடியோவில் போடுறேன். அதுவும் ஒரே பேஜ்லேயே இருக்கும். ஸோ எதனாலனா என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டியரோட 1 மணிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அது 6ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 54267. அதேமாதிரி கேரளாவோடது 299. 6 மணியோடது பார்த்தீங்கன்னா 418, 8 மணியோடது 943. ஸோ 4 ரிசல்ட் ஆனால் நோட் பண்ணிக்கோங்க. இது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான ரிசல்ட்டு 418. ஆக்சுவலாக நான் கொடுத்த ஷோ 6 மணியில் பார்த்தீங்கன்னா 418 வந்திருக்காது, ஃப்ளாப் ஆகிருக்கும். அது என்ன ஆகிட்டுருக்குன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆறாம் தேதி 1 மணிக்கான கெஸிங் என்ன கொடுத்துருக்குன்றது கவனிங்க. 841 பாக்ஸ். ஸோ 418 இது வந்து ஃபுல் வின்னிங். ஆக்சுவலாக நான் கொடுத்தது என்னவோ 1 மணிக்கு, வந்தது என்னவோ 6 மணி ரிசல்ட்டாக 148 வந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 299 இதில் வந்துருக்கு. ஓகே, அது கூட வரலை. அதுக்கப்புறம் 267 அதுவும் வரலை. 943. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஓகே 267 வந்து நான் 1 மணி ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 6 மணியில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆல் போர்டில் 27 கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 27 பாஸ் ஆகிருக்கு. இது 267 ஆக்சுவலாக ரிசல்ட்டு 297. இதில் வந்து ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. ஸோ 6 மணிக்கு ஓகே 1 மணி ரிசல்ட் வந்து 6 மணியில் மாறி மாறி வந்திருக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே பேஜில் ஒரே எல்லாத்துக்கும் ஆல் ஷோவுக்கான கெஸ்ஸிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதனால் நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் யோசித்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம இது ரெகுலராக ட்ரை பண்ணலாமா இல்லை பழைய மாதிரி நம்ம தனித்தனி இது ஷோவுக்கு போடலாமான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 7ஆம் தேதிக்கான ஆல் ஷோ ஃபாலோ நம்பர்ஸ் சொல்கிறேன். இது ஒரே ஒரு பேஜ் தான் வரும். ஸோ அது ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு வந்திருக்கிறது 7, அதுக்கப்புறம் 3. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசி போர்டு, அதுக்கப்புறம் ஏபிசி போர்டு பாக்ஸு. ஸோ மொத்தமாக 1 2 3 4 5 6 செக்மெண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா செக்மெண்ட்லேயும் நம்பர்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 0லேருந்து 9க்குள்ளே ஒரு 9 நம்பர் கிட்ட நான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கணக்கு பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்க வேணாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு இதில் எது மேட்ச் ஆகுதோ அந்த இது மட்டும் செக்மெண்ட் மட்டும் தனியாக பிளான் பண்ணி அதை மட்டும் போட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. எல்லாமே போட்டுட்ருக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து இது தோணுச்சு, எந்தெந்த ஷோலாம் இந்த நம்பர் தோணுதோ அந்தந்த ஷோவில் போட்டுக்கோங்க. ஆனால் ஆல் ஷோ நம்பர் இது தான். ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது ஏதாவது நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் வின் வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஷோவில் அந்த நம்பர் ஃபாலோ பண்ண வேணாம். இல்லைனா அந்த ஷோ வின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஷோ அன்றைக்கி ஃபுல்லாக விளாட வேணாம். என்னோடய சஜஷன். அதுக்கப்புறமா ஓகே எனக்கு சொன்னதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வீடியோ கூட போய் பாருங்கள். ஓகே, ஆல் போர்ட் 7 3. ஓகேங்களா. அதே மாதிரி ஏ போர்டில் நமக்கு கிடச்சிருக்கிறது 1, அதுக்கப்புறம் 7. பி போர்டில் 5, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. சி போர்டில் 0, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 8 6 0 3 9 5 3 5 கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 8 வருதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் 6 8 போடுங்க. இல்லை இது 3 0 வருதுன்னா 3 0 போடுங்க. இது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து ஆல் ஷோ நம்பர் தான் கொடுக்குறேன். ஸோ ஆல் ஷோ நம்பர் நிறைய கொடுத்தா நிறைய போயிடும். அதனால் நான் லிமிட் பண்ணி தான் கொடுக்குறேன். ஓகே, 4 நம்பருங்களா. அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் 5 7 9 0 2 3 2 நம்பர் நம்ம ஏபிசி போர்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எப்படி வருதோ அது பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து ஸ்பீடாக போயிருப்பேன். எனக்கு கொடுக்குறதே ஒரு பேஜ் தான். அதை நான் ஒட்டுக்கா மொத்தமாக காமிச்சிட்டேன்னா ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு ஷார்ட்டாக முடிச்சுட்டு போயிருவீங்க. ஓகே, பார்ப்போம் நாளையிலேருந்து எப்படி வருதுன்றதை பார்த்துக்கலாம். நான் ஒரு டைம் கிளான்ஸ் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஆல் போர்டு 7 3, ஏ போர்டு 1 7, பி போர்டு 5 6, சி போர்டு 0 2, ஏபிபிசிஎஸ்சியில் 86039535,
ஏபிசி போர்ட் பாக்ஸில் 579, அதுக்கப்புறம் 023. ஸோ இதுதான் 7ஆம் தேதிக்கான ஆல் ஷோ கெஸ்ஸிங்கு. அதாவது டியர் 1 மணி, 6 மணி, 8 மணி, அதுக்கப்புறம் கேரளாவோட 3 மணி. ஸோ 4 ஷோக்கான கெஸ்ஸிங் கொடுத்துட்டேன். பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.